வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூசேஜ் ஆஃப் வுட்டு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வுட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வுட்டை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் மாதிரி அவங்க முன்னாடி அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி வர சுச்சுவேஷனில் நாம் வுட்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா வந்துடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், we would talk for us அப்படின்னா என்னென்னா, நாங்கள்லாம் மணிக்கணக்காக பேசிகிட்ருப்போம். காலேஜ் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுகிற ஹேபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடைய லிங்க் கொஞ்சம் விட்டுரும். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்தளவுக்கு நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம அப்போ சொல்லும் போது நம்ம சொல்லுவோம்ல, நாங்கள் அப்போல்லாம் மணிக்கணக்காக பேசிகிட்ருப்போம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். ஸோ இதே மாதிரி வர சுச்சுவேஷன்ஸில் நாம் வுட்டு யூஸ் பண்ணலாம். we would talk for us அப்படின்னா என்னென்னா, நாங்கள்லாம் இதோட மீனிங் டிஃபால்ட்டாக என்னென்னா, நாங்கள் அப்போ மணிக்கணக்காக பேசிகிட்ருப்போம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இல்லை, ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் வுட் we can use used to வேணாலும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூ கேன் either யூஸ் used to ஆர் would. ஒன்று used to யூஸ் பண்ணுங்கள், இல்லையா would யூஸ் பண்ணுங்கள். we used to talk for us அப்படின்னாலும் இதே சேம் மீனிங் தான். நாங்கள் முன்னாடியெல்லாம் மணிக்கணக்காக பேசிகிட்ருப்போம் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி வீக்கெண்ட் we would go to the seaside when we were young. அதாவது நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஒவ்வொரு வீக்கெண்டும் நாங்கள் சீசைட் போவோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒருத்தவங்களுடைய பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ஒரு சில விஷயத்தை நம்ம வழக்கமாக செஞ்சிட்டு இருந்திருப்போம் சின்ன வயசாக இருக்கும்போது. இப்போ நம்ம அதெல்லாம் செய்யறதில்ல. அதை பற்றி பேசுகிறது தான். சின்ன வயசு அப்படின்னு கிடையாது, பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை ஒருத்தவங்க வழக்கமாக செஞ்சிட்ருப்பாங்க, இப்போ அதை செய்யறதில்ல அப்படின்னா அதே மாதிரி வர பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸுக்கு நம்ம வுட்டை யூஸ் பண்ணலாம். வுட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். எவ்ரி வீக்கெண்ட் we used to go to the seaside when we were young அப்படி வேணாலுமே சொல்லலாம். நாங்கள் சீசைட் போகிறத வீக்கெண்ட் வழக்கமாக வச்சிட்ருந்தோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், he would always argue with me. அவன் எப்போதுமே என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருப்பான். நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசும்போது சொல்லுவோம்ல, ஓ அவனுக்கும் எனக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது நல்ல ஃப்ரெண்டு தான்ப்பா எனக்கு, ஆனால் அவனுக்கும் எனக்கு நான் ஏதாவது பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேச ஆரம்பித்தோன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போதுமே ஆர்கியூ வரதான் செய்யும். அவன் என்கிட்ட எப்போதுமே ஆர்கியூ பண்ணிகிட்டே தான் இருப்பான் அப்படியெல்லாம் நம்ம சொல்வோம் இல்லையா. he would always argue with me அப்படின்னா அவன் எப்போதுமே என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், my father would come home from work at 6 p.m. and watch news. my father would come home from work at 6 p.m. and watch news அப்படின்னா எங்கள் அப்பா 6 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு டிவி நியூஸ் பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம். my father would come home from work at 6 p.m. and watch news அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு இது ஒரு பழக்கமாகவே இருந்தது அப்படின்னு. நம்ம சாதாரணமாக இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமாலாம் இப்போ வீட்டில் நெய்பர்ஸ் கிட்டலாம் பேசிப்போம் தெரியுமா, எங்கள் அப்பா அப்படி பண்ணுவாங்க, எங்கள் அப்பா இப்படி பண்ணுவாங்க, எங்கள் அப்பா டெய்லி வாக்கிங் போவாங்க, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க அப்படியெல்லாம். அதே மாதிரி தான் எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து 6 மணிக்கெல்லாம் நியூஸ் பார்ப்பாரு. இதான் இதோடைய மீனிங், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வுட்டை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், இந்த விஷயத்தை கவனிங்க. வுட்டுக்கு பக்கத்தில் V1 வேர்ப் தான் வந்திருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மாடல் வேர்ப்ஸ், மாடல் ஆக்சிலரிஸ் பொறுத்த வரைக்கும் கேன், குட், வில், வுட், ஷல், ஷுட் எது வந்தாலுமே பக்கத்தில் யூஸ் பண்ணுற வேர்ப் V1 வேர்ப் தான் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. used to அப்படின்னு வந்தாலுமே பக்கத்தில் வர வேர்ப் என்ன வேர்பாக இருக்கும், V1 வேர்பாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம், டூக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் எப்போதுமே ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக தான் இருக்கும். அது நான் உங்களுக்கு டென்சஸ்லேயே சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேவா? அடுத்து வுட்டு வேறு எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். தென் வுட்டு வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, when you offering something, while you offering something. நாம் வாலண்டியராக நம்ம வில்லுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே தான் நாம் ஏதாவது ஆஃபர் பண்ணும்போது ஆனால் வுட்டு யூஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும், அவ்வளோதான். would you like a cup of coffee?
சாரி கொஸ்டின் மார்க் போடலை. வுட் யூ லைக் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்னா உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு அர்த்தம். வுட் யூ லைக் ஹாட் வாட்டர்? இப்போல்லாம் இந்த கொரோனா டைமாக இருக்கிறதுனால எல்லாருமே வீட்டுக்கு வந்தால் வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து வெந்நீரே கொடுத்துருங்க, ஹாட் வாட்டரே கொடுத்துருங்க அப்படி தான் சொல்கிறாங்க. வுட் யூ லைக் ஹாட் வாட்டர்? ஹாட் வாட்டர் வேணுமா அப்படின்னு அர்த்தம். டூ யூ வாண்ட் யூஸ் பண்ணலாமாங்கிற டவுட் வருதா உங்களுக்கு? ஏன்னா வேணுமா அப்படிங்கும்போது நம்ம அப்படி தானே சொல்லுவோம். டூ யூ வாண்ட் திஸ், டூ யூ வாண்ட் தட், டூ யூ வாண்ட் ஹாட் வாட்டர் அப்படி தானே கேட்போம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம அந்த இடத்துல வந்து பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது வுட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரியே இன்ஸ்டெட் ஆஃப் வுட் யூ லைக் we can use do you want to யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா வுட் யூ லைக் அப்படிங்கும்போது கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட வந்துட்டு டு யூ வாண்ட் காஃபி, உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படியா கேட்போம், அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் வந்து வுட் யூ லைக் அ கப் ஆஃப் காஃபி அப்படி கேட்கும்போது அது வந்து ஃபார்மலாக இருக்கும், அவ்வளோதான். தென் அடுத்து பாருங்கள், வுட் யூ லைக் சம் மோர் ஸ்வீட்ஸ், இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணுமா, இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வைக்கட்டுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வுட் யூ லைக் சம் மோர் ஸ்வீட்ஸ் அப்படின்னா. டூ யூ வாண்ட் சம் மோர் ஸ்வீட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட் வேணுமா அப்படின்னு அர்த்தம். வுட் யூ லைக் சம் மோர் ஸ்வீட்ஸ் அப்படின்னாலுமே கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி பொலைட்டாக இருக்கும், அவ்வளோதான். இந்த வுட் யூ லைக் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃப்ரேஸ், ஓகேவா? இதுக்கெல்லாம் தனித்தனியாக மீனிங் எடுத்துக்காதீங்க. வுட் யூ லைக் அ கப் ஆஃப் காஃபி, வுட் யூ லைக் ஹாட் வாட்டர், வுட் யூ லைக் சம் மோர் ஸ்வீட்ஸ், தட்ஸ் இட், அவ்வளோதான், ஓகேவா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து while you offering something அப்போ நம்ம வுட்டை யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், இப்போது வுட் யூ லைக் டு அட்டெண்ட் த பார்ட்டி அப்படின்னா நீ வந்து அந்த பார்ட்டியை வந்து அட்டென்ட் பண்ணணுன்னு விரும்புகிறியா அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய டிசையர் அதை பற்றி சொல்கிறது. நீ வந்து அந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்ணணுன்னு விரும்புகிறியா அப்படின்னு அர்த்தம். வுட் யூ லைக் டு மேலே வந்து வுட் யூ லைக் யூஸ் பண்ணி பார்த்தோம், இங்கே வந்து வுட் யூ லைக் டு. அடுத்து பாருங்கள், வுட் யூ லைக் டு ஜாயின் த பிக்னிக், நீ வந்து அந்த பிக்னிக்கில் வந்து நீயும் ஜாயின் பண்ணணுன்னு விரும்புகிறியா அப்படின்னு அர்த்தம். வுட் யூ லைக் டு. அடுத்து வுட் யூ லைக் டு பார்ட்டிசிபேட் இன் த கான்டெஸ்ட், அந்த கான்டெஸ்ட்டில் வந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறியா, அந்த கான்டெஸ்ட்டில் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அதனால் இன்னும் 2 எக்ஸாம்பிள் வுட் யூ லைக் டு பேஸ் பண்ணி பார்ப்போம். வுட் யூ லைக் டு விசிட் த புக் ஃபேர் வந்து நீ வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறியா அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், டூக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் வந்திருக்கு, V1 வெர்ப் தான் வந்திருக்கு. ஸோ வுட் யூ லைக் டு அப்படின்னா என்னென்னா நீ வந்து ஒரு சில விஷயத்தை வந்து செய்ய விரும்புகிறியா அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். வுட் யூ லைக் டு வாட்ச் டிவி அப்படின்னா நீ வந்து டிவி பார்க்க விரும்புகிறியா அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் பசங்க வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அம்மா நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறமா அவங்க ஒரு மாதிரி மூடியாக உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா வாலண்டியராக போயிட்டு வெளியே வந்து வுட் யூ லைக் டு வாட்ச் டிவி, கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விரும்புகிறியா அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா? அதுதான், ஓகேவா? தென் அடுத்து பாருங்கள், வுட்டு நம்ம வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டு டிக்ளைன் அ சஜஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அதை விட வேறு ஒரு விஷயம் பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும், நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஓகேவா? அதே மாதிரி வர சுச்சுவேஷனில் நாம் வந்து வுட்டை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். லெட் அஸ் கோ பை ஆட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓகே நம்ம வந்து ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிறீங்க ஐ வுட் ராதர் வாக் தென் கோ பை ஆட்டோ, நடந்து போகலான்னு நான் நினைக்கிறேன், நடந்து போகிறதையே நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆட்டோவில் போகிறத விட வந்து எனக்கு நடக்கிறது பெட்டர் அப்படின்னு தோணுது, நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வுட் ராதர் வாக் தென் கோ பை ஆட்டோ, இதான் இதோடைய மீனிங். ஐ வுட் ராதர் வாக் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே போதும். இது தென் கோ பை ஆட்டோ அப்படிங்கிறது சொல்லணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. நீங்கள் தேவைன்னா அந்த சென்டென்ஸில் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் அஸ் ஹேவ் சம் காஃபி ஆர் டீ, காஃபி டீ ஏதாச்சும் குடிப்போமா, காஃபியாவது டீ ஆச்சும் ஏதாவது குடிப்போமா. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு ஈவினிங் டைம் போல் ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு ஒரு காஃபி குடிக்கணும் போல் தோணும் இல்லையா? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சொல்கிறோம் லெட் அஸ் ஹேவ் சம் காஃபி ஆர் டீ, போய் காஃபி டீ ஏதாவது குடிக்கலாமா அப்படின்னு. அப்போ இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டு அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து லெட்ஸ் அப்படின்னா என்னென்னா லெட்டஸோடைய கண்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் லெட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ லெட் அஸ் தான் இது,
ஓகேவா? அவங்க சொல்கிறாங்க ஐட் ராதர் ஹேவ் சம் ஃப்ரெஷ் ஜூஸ். எனக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குது, நான் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் என்னென்னா நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐட் ராதர் ஹேவ் சம் ஃப்ரெஷ் ஜூஸ் தென் பை காஃபி ஆர் டீ. காஃபி டீயை விட நான் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஐ வுட் அதோடைய கண்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் இது. இதை வந்து ஐட் அப்படின்னு சொல்லணும். ஐட் ரேதர் ஹாவ் சம் ஃப்ரெஷ் ஜூஸ். ஐட் ஓகேவா? ஐட் ரேதர் ஹாவ் சம் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நான் அதையே ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி ஒரு சஜஷனை வந்து டிக்ளைன் பண்ணும்போதும் நீங்கள் வந்து வுட்டு யூஸ் பண்ணலாம். ரேதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் வுட்டில் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இப்போ ப்ரிஃபர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதையே யூஸ் பண்ணி எப்படி நம்ம வுட்டில் பேசலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், ப்ரிஃபர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எப்படி வுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ரேதர் பார்த்தோம் இல்லையா, அதே சென்டென்ஸ் தான் அது. லெட்ஸ் ப்ரிப்பேர் த ரிப்போர்ட் டுமாரோ. லெட்ஸ் ப்ரிப்பேர் த ரிப்போர்ட் டுமாரோ அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம நாளைக்கு ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அதுக்கு சொல்கிறீங்க ஐட் ப்ரிஃபர் டு டூ இட் ரைட் நவ். ஐட் ப்ரிஃபர் டு டூ இட் ரைட் நவ் அப்படின்னா இல்லை நான் அதை வந்து இப்போவே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொக்ராஸ்டினேட் திஸ் ஜாப் பிகாஸ் ஐ நோ அபவுட் மை எம்டி. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொக்ராஸ்டினேட் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? வெக்காபுலரி போஸ்ட்பான்க்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் வெக்காபுலரி ஒரு சினானிம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். அதாவது நான் வந்து இந்த ஜாபை வந்து போஸ்ட்பான் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி நோ அபவுட் அவர் எம்டி, நம்ம எம்டியை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ நான் அதை வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஆஃபீஸ்க்குள்ளார போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. ஐ ப்ரிஃபர் டு டூ இட் ரைட் நவ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐ வுட்டை தான் வந்து ஐட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை வந்து இப்போவே செஞ்சிடலான்னு ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ப்ரிஃபர் டு டூ இட் ரைட் நவ். ஓகேவா? டூக்கு பக்கத்தில் V1 verb யூஸ் பண்ணியிருக்காங்களா, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், லெட்ஸ் பை அ நியூ ஃப்ரிட்ஜ். லெட்டஸ் பை அ நியூ ஃப்ரிட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு புது ஃப்ரிட்ஜு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்லேயே வந்து ஃப்ரிட்ஜு வந்து ப்ராப்ளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க லெட்டஸ் பை அ நியூ ஃப்ரிட்ஜ் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. வீட்டில் வந்து ஃபேமிலி ஹெட் அவங்க சொல்கிறாங்க புது ஃப்ரிட்ஜு வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஐ ப்ரிஃபர் டு ரிப்பேர் த ஓல்டு ஒன். வேண்டாம், பழசையே நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், அதையே நான் பழசையே நம்ம ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன், இப்போ தேவையில்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஐ ப்ரிஃபர் டு ரிப்பேர் த ஓல்டு ஒன். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகேவா? இது கிளியராக இருக்கா? தென் அடுத்து பாருங்கள், வுட்டை வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வுட் யூ மைண்ட். நீங்கள் நிறைய வுட் யூ மைண்ட் அப்படிங்கிற சென்டென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வுட் யூ மைண்ட் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம். வுட் யூ மைண்ட் லெண்டிங் மீ யுவர் பைசைக்கிள். உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் பைசைக்கிள் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிற தமிழ் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காட்டி உங்கள் சைக்கிள் எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நார்மலாக எல்லாருமே பேசுவாங்க. அதுக்காக சொல்கிறேன், வுட் யூ மைண்ட் லெண்டிங் மீ யுவர் பைசைக்கிள் அப்படின்னா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்கள் சைக்கிளை கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். வுட் யூ மைண்ட்க்கு பக்கத்தில் நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, தனித்தனியாக மீனிங் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? வுட் யூ மைண்ட் அப்படிங்கிறது எப்படி ஐ வுட் லைக் டு அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேஸாக பார்த்தோமோ அதே மாதிரி வுட் யூ மைண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் தான். ஓகேவா? வுட் யூ மைண்ட் எக்ஸ்பிளைனிங் திஸ் கிராமர் பார்ட் டு மீ. இந்த கிராமர் பார்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா புரியல, இதை மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னா இதை எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. நீங்கள் தப்பாக நினச்சிக்காட்டி இதை எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு அதுக்கு நம்ம எப்படி கேட்கலாம், வுட் யூ மைண்ட் எக்ஸ்பிளைனிங் திஸ் கிராமர் பார்ட் டு மீ அப்படின்னு. ஸோ வுட் யூ மைண்ட்க்கு பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், வுட் யூ மைண்ட் க்ளோசிங் த விண்டோ வென் யூ கோ. நீங்கள் போகும்போது இந்த விண்டோவை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்னு. உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னா நீங்கள் போகும்போது இந்த விண்டோவை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்னு. இதெல்லாமே வந்து ஒரு பொலைட்டாக ஒரு ஃபார்மலாக பேசுகிறது. இதுதான் வந்து வுட் யூ மைண்ட். இதை யூஸ் பண்ணி பேசுகிற இந்த சென்டென்ஸோட யூசேஜ். ஓகேவா? நிறைய இருக்குது பார்த்தீங்களா வுட்டோட யூசேஜ். ஆஃபர் பண்ணுறதுக்கு,
நம்மளுடைய விருப்பத்தை சொல்கிறதுக்கு, ஒரு சஜஷனை வந்து டிக்ளைன் பண்ணுறதுக்கு, தென் வந்து ராதர் யூஸ் பண்ணி, ப்ரிஃபர் யூஸ் பண்ணி எப்படி அப்படின்னு பார்த்தோம். தென் வுட் யூ மைண்ட் அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எஸ்எஸ்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வந்து ஒர்க் ஷீட்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு குட்டு ஷுட்டு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே தான் வுட்டுக்கும். நம்ம ஏற்கனவே வந்து வுட் பி எப்படி யூஸ் பண்ணுறது, வுட் ஆஃப் பின்கெல்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸை நான் கொடுக்குறேன். கூகுளில் போயிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் வுட்டோட யூசேஜ் எல்லாம் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஆஃபருக்குன்னு போட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. டு டிக்ளைன் ஏ சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இமேஜினரி பார்ட்டுக்கு நம்ம வுட்டு பார்த்தோம் இல்லையா, இஃப் கிளாஸில் செகண்ட் அண்ட் தேர்ட்லேயுமே வுட்டு வரும். இமேஜினரி ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு நம்ம வுட்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோட யூசேஜையும் எழுதுங்க. தென் தேர்ட் கண்டிஷனலையும் வுட் ஹவ், தென் அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் பார்த்தோம் இல்லையா. கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். நான் அந்த வுட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷனல் வுட்டை யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா, அந்த லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதையுமே எடுத்துகிட்டு வுடாவ் பக்கத்தில் V3 verb அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 or 4 ஷீட்ஸில் வுட்டோட அத்தனை யூசேஜ் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ஒர்க் ஷீட் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சின்ன ஒரு சில்லி மிஸ்டேக் கூட நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. As usual, share and subscribe our videos. For getting further notifications, press bell button.